ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப்பு. ஸோ இதுக்கு வந்து ரேராக தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு என்னென்ன டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன், என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, எவ்வளோ சம்பளம், எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்கெலாம் போகலாம். ஸோ ஒன்ஸு இந்த ஐடிபி ரெக்யூர்மெண்ட் வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு வியூ ஆல் நியூஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஒன்ஸு உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே எலிஜிபிள் தான். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் குரூப் பி கீழே எடுக்கிறாங்க. அண்டு ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறம் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் குரூப் சி கீழே இந்த ஜாப்பு எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கான போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 15 நவம்பரில் ஓப்பன் ஆகுது. இதுக்கான க்ளோசிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 14/12/24 க்ளோசிங் ஆயிரும். ஸோ ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்பில் பாருங்கள், உங்களுக்கு கேட்டகரி வைஸு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் மேலில் உங்களுக்கு டோட்டலாக 78 வேகன்சி. சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேல் கேட்டகரியில் உங்களுக்கு டோட்டலாக 14 வேகன்சி. மொத்தமாக உங்களுக்கு 92 கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளில் மேலில் உங்களுக்கு 325, ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேலில் உங்களுக்கு 58 வேகன்சி, டோட்டலாக 383. அடுத்து கான்ஸ்டபிளில் மேலுக்கு உங்களுக்கு 44, கான்ஸ்டபிள் ஃபீமேலில் உங்களுக்கு மொத்தமாக 7, மொத்தம் 51 வேகன்சி எடுக்கிறாங்க. அதேமாரி இங்கே நோட்ஸில் கொடுத்துருக்காங்க, மேபி இந்த போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி கூடலாம் இல்லை குறையலாம் வித்தவுட் எனி நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த போஸ்ட்டுக்கு 10% வேகன்சி ரிசர்வ்டு ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் 10% இட ஒதுக்கீடு உண்டுன்னு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு லெவல் 6 கீழே பேமெண்ட் கொடுக்குறாங்க. 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் கொடுப்போன்ட்ருக்காங்க. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு லெவல் 4 கீழே சம்பளம் உங்களுக்கு 25,000லேருந்து 81,000 வரைக்கும் கொடுப்பாங்க. கான்ஸ்டபிளுக்கு உங்களுக்கு லெவல் 3 கீழே 21,000லேருந்து 69,000 வரைக்கும் சேலரி கொடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு அதர் அலவன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பெஷல் காம்பன்சேஷன் அலவன்ஸு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, லீவு, ட்ராவல் கான்சேஷன், ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எல்லாமே ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டே உங்களுக்கு இந்த அலவன்ஸ்லாம் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு 20லேருந்து 25 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் அதே சேம் 18லேருந்து 25. கான்ஸ்டபிளுக்கு பாருங்கள் 18லேருந்து 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். சப் இன்ஸ்பெக்டருக்கு பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி மேக்ஸு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஐடி கேட்டிருக்காங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நீங்கள் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது ஐடியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருந்தாலும் ஓகே தான் இருக்காங்க. அடுத்த போஸ்ட்டுக்கான ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கு நீங்கள் +2 பாஸ் ஆகிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அதில் 45% மார்க் எடுத்துருக்கணும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கான்ஸ்டபிளுக்கு பாருங்கள், நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்சென்டிவ் போனஸ் ஆர் மார்க்ஸ் டிசைரபிள், அதாவது இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணுறவங்க ஏஜ் பாருங்கள் 1919க்கு பின்னாடி பிறந்தவங்க இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அடுத்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் அதே 99 தான். ஸோ கான்ஸ்டபிளுக்கும் உங்களுக்கு 2000க்கு அப்புறம் 1க்கு அப்புறம் பிறந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டையும் உங்களோட ஏஜையும் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு இதுக்கு எலிஜிபிளாக மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லாம் உங்களுக்கு வந்து ஏஜ் கேட்டகரியில் உங்களுக்கு கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசி வந்து 3 இயர்ஸ் வந்து, அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3 இயர், அடுத்து ஓபிசி இல்லாமல் எஸ்சி எஸ்டி தனியாக ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேட்டா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் தேவைப்படும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கேட்டகரிக்கு 200 ரூபாயும், அதில் டெலிகமிஷன் ஜாபுக்கு வந்து
100 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியான ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கீழே ஃபீமேல் அந்தமாதிரி கேட்டகரி கீழே வரீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு ஃபீஸு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உங்களை செலக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு அட்மிட் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அந்தமாரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணுவோம். உங்களுக்கு பயோமெட்ரிக் கேப்சர் எல்லாம் டீட்டெயிலாக நடக்கும்ன்றாங்க. அதுமாரி உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 விதமான டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது பிஇடி. அது வந்து பேஸ் 1 கீழே நடக்கும் உங்களுக்கு. ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கு, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு எல்லாத்துக்குமான போஸ்ட் வச்சுருக்காங்கல்ல, அந்த போஸ்ட்டு தகுந்த மாதிரி ரன்னிங் ஆகட்டும், உங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் ஆகட்டும் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுமாரி மேலுக்கு தனியாக, ஃபீமேல் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் 100 மீட்டர் ரேஸ் இருக்கும், 1.6 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கும், வித்தின் 7 மினிட்டில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 1.6. ஸோ இந்தமாரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிடி டெஸ்ட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்கள தான் அடுத்த ரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஃபெயிலோ அவங்களாம் நாட் குவாலிஃபைங் எலிமினேட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான பேஸ் 2 வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கு பேப்பர் 1 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க்கு எழுதுவீங்க. உங்களுக்கு ஜென்ரல் ஹிந்தி இருக்குது. அதேமாரி ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசன் எபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு உங்கள் ஜாபுக்கு என்ன கீழே ரோல்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கான கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி டைப் கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்காக வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதேமாரி உங்களுக்கு ஜென்ரலுக்கு இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து 35% வந்து மினிமம் மார்க் கொடுத்துருக்காங்க. இதே எஸ்டி அப்புறம் ஓபிசிக்கு வந்து 33 மார்க் வந்து மினிமம் மார்க்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு பேஸ் 3 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் 2 டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுவாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உங்களோட 10th அப்புறம் 12th டிகிரி எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணுவாங்க. அதேமாரி நீங்கள் வந்து என்சிசியில் இருந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் சம் பர்சன்டேஜ் மார்க் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், என்சிசியில் நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5%, பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 3%, ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2% வந்து மேக்ஸிமம் மார்க்கை வந்து எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. இன்கேஸ் நீங்கள் என்சிசியில் 3 சர்டிஃபிகேட்டுமே வச்சுருக்கீங்கன்னா ஏதாவது ஒன்று உங்களுக்கு கால்ஃபர் பண்ணி எடுத்துக்குவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பேஸ் 4 வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 3 டெஸ்ட்டில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அடுத்ததான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சம் ரிசர்வ் கேட்டகரி இருக்கிறதுனால எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அடுத்து எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ நார்மலாக எல்லா இது எப்படி ஃபில் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸு, என்ன மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாமல் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 ஈச் கொஸ்டின்ஸையும் படித்து பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். That's it today video guys. Thanks for watching our channel. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு வேகன்சி தேடிட்டு இருக்காங்களோ அவங்கள இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் guys. டாட்டா, பை பை.